எனக்கு ஒரு பிரச்சனை வருது. பட் அந்த பிரச்சனையை பற்றி எழுதுறதுனால மட்டுமே அந்த பிரச்சனை பாதியாக குறையுன்றது கான்செப்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனையை பற்றி பேச பேச அது பெருசாகுமா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த பிரச்சனையை எழுத எழுத அதுக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த பிரச்சனையும் பாதியாக குறையுன்றதுல நான் கேரண்டி சொல்கிறேன். நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு கஷ்டமான ஃபீலிங்ஸை வந்து ஒரு எழுத்தாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சைக்காலஜிக்கில் அஃபெக்ட் லேபிளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கெத்தார்சிஸ்ன்ற கான்செப்ட் மூலமாக நம்மளோட எமோஷன்ஸை என்னென்ன வழியில் வெளியேற்றலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை சொல்கிறாங்க நம்மளுக்கு. சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இந்த டாபிக் வந்து ஒரு சின்ன ரேண்டம் டாபிக் கிடையாது. இதை பத்தி நம்ம 2 பேரும் பேசிக்க போறோம். நான் சொல்றேன், கூட வந்து நீங்க என் கூடயே டிராவல் பண்ணிவாங்க. பட் நான் சொல்றதை நீங்க டெஃபினட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது உங்க லைஃப்ல வந்து ஒரு 7 days இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு தெரிய வரும். நம்ம எல்லார் லைஃப்லையுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸோட நம்ம டெய்லியுமே ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். எய்தர் டீனேஜர்ஸாக இருக்கலாம், 20s இருக்கிறவங்களா இருக்கலாம், 30s இருக்கிறவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். பட் வந்து அவங்க டெய்லி லைஃப்பில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாமல் அதை வந்து மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது இப்போல்லாம் பெரிய ப்ராப்ளம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவே அவங்க உடம்புக்கும் சரி, அவங்க மைண்டுக்கும் சரி பிரச்சனை, டிப்ரெஷன்லாம் கொடுத்துட்ருக்கு. பட் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி நிறைய சைக்காலஜிஸ்ட்லாம் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு மென்டர் இருக்க மாட்டாங்க, இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கேட்குறதுக்கு டைம் இருக்காது, சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற விதம், நம்மளுக்கு சொல்கிற விஷயம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது. ஸோ அதனால் வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும். பட் வந்து நம்ம அதை எழுதி வைக்கிறது மூலமாக நம்ம அதோட சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். எனக்கு வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. 1-2 கிடையாது, 1000 பிரச்சனை இருக்குது. பட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 15 ஒரு 30 நிமிஷம் நான் ஒரு சைலண்டான ஒரு பிளேஸில் உட்காந்து எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் எழுதணும் ஃபர்ஸ்ட்டு. இதுதான் நம்பர் 1 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எழுத போகிறோம். எழுத எழுத என்னோட பிரச்சனைங்க வந்து பாதியாக குறையுது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு சில பேர்கிட்ட பேசும்போதோ இல்லை ஒரு சில பேர்த்துக்கிட்ட வந்து சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி அதுக்கான நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் பேச பேச அந்த பிரச்சனை வந்து பெருசாகும். இதுவே வந்து நீங்கள் சொல்கிற ஆள் வந்து ட்ரஸ்டான பர்சனாக இல்லாமல் அதை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. பட் வந்து அதை நீங்கள் எழுத எழுத டெஃபினட்டாக வந்து உங்கள் எமோஷனை ஒரு வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ஒரு பயத்தில் இருக்கேன், இல்லை நார்மலாக ரொம்ப பசியில் இருக்கேன், இல்லை ரொம்ப கோபமாக இருக்கேன் அப்படின்றது வந்து நான் எழுதுறேன். ஒரு நோட்டில் வந்து நான் எழுதுறேன். யாருக்கிட்டையும் நான் சொல்லலை, யாருக்கிட்டையும் ஒரு சஜஷன்ஸ் கேட்கல. இப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து இந்த வேலையை பண்ண முடியும்னு தோணலை, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படி நீங்கள் எழுதுகிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். உங்கள் உடம்புல உங்கள் பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த விஷயம் இவ்வளவுனா அது எழுதும்போது சும்மா இவ்வளவா தான் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா அன்னெசரியான திங்கிங் வந்து நிறைய விஷயம் இருக்குது. நம்ம பிரெயின் வந்து புதுசாக யோசிக்கிறதுக்கு தான் உருவாக்கப்பட்டதே தவிர அப்படி வர்ற யோசனைகளை ஃபில்டர் பண்ணி எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்க இல்லை எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம பிரெயின் வந்து பழக்கப்படலை. இப்போது நம்ம பிரெயின் வந்து 2ஆ பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து அமிக்டலா, இன்னொன்று வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமிக்டலான்றது வந்து நம்ம என்னென்ன விஷயமெல்லாம் யோசிக்கிறோமோ, இதுக்கு எனக்கு பயமாக இருக்கும், இந்த விஷயம் பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு, இதை வந்து இன்னொருத்தர்கிட்ட நான் சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்றதை யோசிச்சு அதை நினச்சிக்கிட்டு அந்த டே ஃபுல்லாக நம்மளை வந்து கொஞ்சம் பயமாக இருக்கிற ஒரு ஜோன்லேயே வச்சுருக்கோம். இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுன்னா, இது வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங்கை நம்மளுக்கு கொடுக்கும். இதுக்கு வந்து நீ இப்படி பண்ணனா போதுமே, எதுக்கு நீ இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க, இந்த சிம்பிளான சொல்யூஷனை விட்டுட்டு நீ எதுக்கு இவ்வளோ நேரம் இதை யோசிச்சுட்டே இருக்க அப்படின்றது தான் இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட வேலை. ஆனால் அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸுக்கு நம்ம ஒரு விஷயத்தை அனுப்பணும்னா எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் தேவை. எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங்கை பற்றி சொல்லணும்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து டாக்டர் ஜேம்ஸ் பெனபேக்கர் அப்படின்ற ஒரு ஆள் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து
உங்களோட மைண்டில் என்னென்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி 30 டேஸ் வந்து 15லிருந்து ஒரு 30 நிமிஷம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே இந்த மாதிரி எழுத சொல்கிறாங்க. அப்படி ஒரு 30 டேஸ் கழித்து அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க பிரெயினில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகிறத அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் மேத்யூ லிபர்மேன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சிலரோட தாட்ஸ் அது வந்து வேர்ட்ஸாக கன்வெர்ட் ஆகி வெளியே போனதுக்கப்புறம் எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பிரெயினில் இருக்கிற சோ மச் ஆஃப் ட்ரைன்ஸ் வந்து வெளியே போகுது. அதாவது அவங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன வந்து அன்னெசரியான விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே கன்ஃபார்மாக வெளியே போகும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அஃபெக்ட் லேபிளிங் அப்படின்றது. அஃபெக்ட் லேபிளிங் அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸை கம்ப்ளீட்டாக வேர்ட்ஸாக சேஞ்ச் பண்ணுறதான ஒரு விஷயம். இது வந்து அமிக்டலாவுக்கும் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸுக்கும் நடக்கிற ஒரு வேலையை தான் அஃபெக்ட் லேபிளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட தாட்ஸை நம்மளால் வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சில எமோஷன்ஸுக்கு நம்மளால் பேர் கொடுக்க முடியும். என்னோட இந்த எமோஷன்ஸ்க்கு நான் இந்த மாதிரி பேர் தான். நம்ம பிரெயினில் வந்து எல்லா எமோஷனுமே கலந்துருக்கு. ஸோ இந்த எமோஷனுக்கு நான் இவ்வளோ மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆனா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே அதை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், ஓவர் ஸ்ட்ரெஸ்லையும் நம்ம இருக்க மாட்டோம்னு சொல்றது தான் இந்த அஃபெக்ட் லேபிளிங். இப்போ வந்து நான் அப்படி யோசிக்கிறதுனால எனக்கு என்ன லாஸ் ஆக போகுது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பிரெயினை வந்து ஒரு லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து அதிகமான டேப்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு கூகுள் குரோமில் வந்து சர்ச் ஹிஸ்ட்ரியில் நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டேப்ஸுக்கு மேலே அது ஹேங் ஆகும். நம்மளுக்கே வந்து என்ன டேப் நம்ம எதுக்காக ஓப்பன் பண்ணோம், இந்த டேப்பில் என்ன சர்ச் பண்ண போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வரும் தெரியுமா. அதே மாதிரி தான் மெமரி வந்து நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஆக ஆக எதுக்காக இந்த தாட்ஸ் வருது, எதுக்காக நான் இதை வந்து யோசிக்கணும்னு நினைச்சேன், இதுக்கான சொல்யூஷன் எப்படி பண்றதுன்றதை தாண்டி இந்த தாட்ஸ்குள்ளேயே நம்ம மாட்டிப்போம். அதுக்கு பதிலாக தான் நம்ம எழுதி வைக்கிறதுனால கிளியரா ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து மெமரி ஓவர்ஃப்ளோ ஆகிறத வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்றதுல சொல்றாங்க. இதை வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து கெத்தாசிஸ்ன்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா நமக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை என்னென்ன வகையில் நம்ம வெளியேற்றலாம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நல்ல பாட்டு கேட்டால் ரிலீஸ் ஆகும், இல்லை வந்து கொஞ்சம் நல்ல மூவிஸ்க்கு போனாலும் இல்லை ஒரு சின்ன வாக் போனாலும் அவங்களோட வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் வந்து இது எல்லாத்துலேயும் விட பீக்காக இருக்கிறது என்னன்னா உங்கள் ரைட்டிங். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் ஒரு ஆளால் ஒரு 15லிருந்து 30 நிமிஷம் வந்து தினமும் உட்காந்து எழுத முடியும். என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு இந்த 30 நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கு எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை, என் மைண்ட்ல எதுவுமே தோணல அப்படிங்கும்போது உங்க பிரெயின்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றத உங்களாலேயே தெளிவா புரிஞ்சுக்க முடியும்னு இவங்க சொல்ல வர்றாங்க. இந்த கெத்தார்சிஸ்ன்ற கான்செப்டில் வந்து நம்ம ஒரு நல்ல பாட்டு, நல்ல படம், ஒரு சின்ன வாக் இல்லை ரைட்டிங் இப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல வழியில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. பட் வந்து இது வந்து நெகட்டிவிட்டிலையும் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில பேர் வந்து கோவம் வந்தால் எங்காவது ஒரு இடத்துல குத்துவாங்க, பில்லோவில் குத்துறது, செவுத்தில் குத்துறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி அவங்க பிரெயினை வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றிப்பாங்க. ஸோ இந்த வழியை வந்து எந்த வழியில் வந்து நான் ஈஸியாக உங்களால் ஒரு கொஞ்ச நேரம் வந்து தனியாக வர முடியுமா, ஜஸ்ட் சிட் வித் யுவர் தாட்ஸ். ஒரு சில ப்ராப்ளம்களை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. யோசிக்க அந்த பிரச்சனை எப்படி தெரியும்னா நம்மளுக்கு, ஐயோ நான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கேனே, இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம பிரெயின் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணும். பட் வந்து அதை நீங்கள் எழுதி வைக்கும்போது எழுதி வச்சுட்டு இவ்வளோ தான் என்னோட பிரச்சனை, இதுக்கு போய் நான் இவ்வளோ யோசிச்சுட்டு இருந்திருக்கேன்னா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே வந்து இந்த பிரச்சனை பாதி சால்வ் ஆன மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். இதர் வந்து அதுக்கு நீங்கள் சால்வ் பண்ணுன்ற ஒரு ஸ்டெப் கூட நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்க. பட் அதை எழுதி வைக்கும்போது அந்த பிரச்சனையிலிருந்து 50% அப்படியே குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இமீடியட்டா தோணும். கோரூமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில விஷயத்த வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து நம்ம பேச நம்மளுக்கே தெரியாம அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கிட்டே போறோம். அதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி அந்த விஷயத்தோட இம்பாக்டே இவ்வளவுதான்னா அதை வந்து நம்ம பேசி பெருசாக்கிட்டே போறோம் அப்படின்றது தான் அதோட உண்மை. ஆனா அதை எழுதுறது மூலமா அதை நீங்க இம்மிடியேட்டா குறைக்கலாம் அப்படின்றது தான் நம்ம சொல்ல வர்றோம். ஓகே, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். பட் எனக்கு இருக்கிற பிஸி ஸ்கெடியூல்ல வந்து என்னால தினமுமே ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம்லாம் உட்காந்து எழுத முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்குங்க.
எந்த பிரச்சனைக்காக நீங்க 15 நிமிஷம் கூட என்னால எழுத முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அதே பிரச்சனை தான் உங்க மைண்ட்ல ஒரு நாள் முழுவதும் அது ஓடிட்டே இருக்கு. அந்த பிரச்சனையில இருந்து வர ஸ்ட்ரெஸ் தான் உங்களோட பிஸி ஸ்கெடியூல அஃபெக்ட் பண்ணுது. உங்களோட கிளைண்ட் கிட்டயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ நார்மலா உங்களால பிஹேவ் கூட பண்ண முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு போகுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸோ இப்படி நம்ம இருக்கிறதுக்கு அதை பத்தி என்னதான் அது சொல்ல வருதுன்னு ஒரு 15 நிமிஷம் எடுத்து ஒரு சைலன்ஸ்குள்ள போய் அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே அது வந்து பாதியா குறைஞ்சிரும்னு சொல்றேன். ஓகே, இந்த வீடியோவில் நான் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் லேபிளிங், மெமரி ஓவர்ஃப்ளோ அண்ட் கெத்தாசிஸ். இந்த 3 விஷயத்தை பற்றி தான் நான் இவ்வளோ லென்த்தாக சொல்லியிருக்கேன். ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் யோசிக்கிறதுக்கு எடுக்கிற டைமை விட எழுதி சொல்யூஷன் பண்ணுறது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி புரிய வச்சுருக்கேன். நிஜமாவே இது எனக்கு நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இதை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேத்தை வந்து பண்ண சொல்லியிருக்கேன். பண்ண சொல்லி அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. பட் வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து கொஞ்சம் ரிசல்ட் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதவே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட சொல்லி இதை புரிய வைக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி லீவ் யூர் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்.